இப்ப அல்லாஹ்வுடைய நினைவு வாரார். زعم الذين كفروا أن لن يبعثوا قل بلى وربي لتبعثن ثم لتنبؤن بما عملتم وذلك على الله يسير. உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கிறவங்க சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வை மறுக்கிறவங்க இருக்கிறாங்களே இவங்க சொல்றாங்களாம் மௌத்தானதுக்கு பிறகு நானும் எழுப்பாட்டப்பட மாட்டோம். எதை சொல்றாங்களே உனக்கு முஸ்லீம்களை தவிர மற்ற அனைவருடைய கொள்கை மௌத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவோமா இல்லையா? எங்கட கொள்கை எழுப்பாட்டப்படுவோம். மற்றவங்களோட கொள்கை என்ன? மௌத்துக்கு பிறகு இல்லை. அப்ப என்ன இருக்கிறார்? மறுபிறவி என்ன இருக்கிறார்? நாங்க கேட்கிறோம் மறுபிறவி என்ற ஒன்றை நீங்க என்று சொல்லணும். ஒரு ஆளுக்கு ஆசையாக மறுபிறவியாக அணிலாக போராட்ட எப்படி போராட்டம்? மரங்கள் ஏறி வளர்ந்து அணிலா போராட்ட மறுபிறவி. எத்தனையோ முஸ்லீமத்திலும் மறுபிறவியில். ஆனா எங்கட குர்ஆன் சொல்லுங்க. இப்பதான் எல்லாரும் குர்ஆனை பார்க்க தொடங்கிறார். அண்மையில் நடந்த மகாநாட்டில் உங்களுக்கு ஒரு பௌத்த அறிஞர் பேசினார். குர்ஆனை பார்த்து மிக கடினமான ஆயத்துகள் இருந்தது. அறிஞரே வெளி முடிப்பாரு. அது மட்டும் பார்க்காது. எவ்வளவு விஷயம் இருக்கு பார்க்கறது போல. எவ்வளவு விஷயம் இருக்குது. அந்த ஆயத்து மட்டுமல்ல முழு குர்ஆனையும் பாருங்க. சிலது பகா கூட பாருங்க. யார் யாரெல்லாம் குர்ஆன் ஆராய்ச்சி செய்றீங்களோ இந்த ஆயத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன காபீர்கள் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் மறுப்பவர்கள் சொல்கிறார்களா மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எதை செய்ய மாட்டார்? வாழ்க்கை வந்து இல்லை. زعم الذين كفروا أن لن يبعثوا. الله سمعت نبيه بلى وربي لتبعثن. அல்லாஹ் தண்ணீர் சத்தியம் செய்யும்படி சொன்ன இடம் பூமி. யார் மீது? சூரியன் சந்திரன் அந்த சத்தியம் வேறு. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், முக்கியம் தான், அதிமுக்கியம் அல்ல. முக்கியம் இருக்குது, அதிமுக்கியம் இருக்குது இல்லையா? அல்லாஹ் தண்ணீர் சத்தியம் செய்தா இருந்தால் முக்கியமா அதிமுக்கியமா? குர்ஆன்ல 3 ஆயத்து தான் இருக்குது. அல்லாஹ் தண்ணீர் சத்தியம் செய்ய நபியே அல்லாஹ் சொல்ல நபியே யார் மீது? அல்லாஹ் மீது. அது ஒன்றுதான். நபியை சொல்லுங்க பலா வரப்பி. ரப்பின் மீது சத்தியமாக. யார் மீது சத்தியமாக? என்னுடைய ரப்பின் மீது சத்தியம், அல்லாஹ் மீது சத்தியமாக. மூன்று. இது மூணாவது. முதலாவது சூரா யூனுஸ். சூரா யூனுஸ் 10வது சூரா 53வது ஆயத். இந்த 3 சத்தியமும் கியாமத்துல எழுப்பாற்றது சம்பந்தமான சத்தியம். அது ரெண்டுமே சூரா யூனுஸ் எடுத்து பாருங்க. 10வது சூரா 53வது ஆயத்துல وَيَسْتَنْبِئُونَكَ حَقٌّ قُلْ إِي وَرَبِّي إِنَّهُ لَحَقٌّ وَمَا أَنْتُمْ بِمُعْجِزِينَ. அல்லாஹ் கேட்கிறார். அவங்க சொல்றாங்களா وَيَسْتَنْبِئُونَكَ حَقٌّ கியாமத்தில் எழுப்பாற்ற உண்மைதான். قُلْ நபி சொல்லுங்க என் ரப்பின் மீது சத்தியமாக கியாமத்தில் எழுப்பாற்றது என்ன? உண்மை.
உங்களால முடியாது, இயலாமல் ஆக்கப்படுவீங்க நீ. இது முதல் சத்தியம். யார் மீது சத்தியம்? யார் செய்ய சொன்னது? அல்லாஹ். யாருக்கு செய்ய சொன்னது? நபிக்கு. நீங்க சத்தியம் செய்து சொன்னீங்க. யார் மீது? என் மீது. இரண்டாவது சூரத்து சபா. சூரத்து சபா 34வது சூரா 3வது ஆயத். சூரத்து சபா 34வது சூரா 3வது ஆயத். وقال الذين كفروا لا تأتينا الساعة قل بلى وربي لتأتينكم. இந்த கார்வரிவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுப்பவர்கள் சொல்கிறார்களாம், கியாமத்திலிருந்து வராது. என்ன வராது? உலகத்தோடு வாழ்விட்டு நல்லா திண்டு பழுத்தி அனுபவிச்சு சாவிடுவார். மறு வாழ்க்கையிலிருந்து இல்லை அப்படிங்கிறார். நபியை சொல்லுங்க, பலா வரப்பி, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக. யார் மீது சத்தியமாக? நிச்சயமாக சத்தியமாக ஆரம்பிக்கிறார். இது இரண்டாவது. மூன்றாவது தான் இந்த ஆயத். சூரத்து தகாபுடைய இந்த ஆயத். சூரத்து தகாபுடைய மூன்றாவது அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்யும் என்று சொன்ன 7வது ஆயத். அது குர்ஆன்ல அல்லாஹ் நபியை பார்த்து தன் மீது சத்தியம் செய்யும்படி சொன்ன எத்தனை ஆயத் இருக்குது? 3 ஆயத்.